ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 206. இந்த பகுதியில் 213வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. 213வது திருநாமம். ஓம் சத்யாய நமக. அடியார்களிடத்தில் உண்மையாக இருப்பவர் என்று இதற்கு பொருள். மனிதர்கள் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்களையெல்லாம் தேவலோகத்தில் கொண்டு சேர்க்கும் தூதுவராக அக்னி பகவானை தேவர்கள் நியமித்தார்கள். ஆனால் அந்த பணியை விரும்பாத அக்னி தேவலோகத்திலிருந்து வெளியேறி கடலுக்குள் ஒளிந்து கொண்டார். தேவர்கள் எல்லா இடங்களிலும் அக்னியை தேடினார்கள். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நெருப்புக்கு நேர்மாறாக இருக்கும் தண்ணீரினுள் அக்னி ஒளிந்து கொள்வார் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடலில் வாழ்ந்த சில மீன்கள் நீர்மட்டத்திற்கு மேலே துள்ளி வந்து அக்னி உள்ளே இருப்பதாக கஞ்சாடை மூலம் தேவர்களுக்கு தெரியப்படுத்தின. அதனால் அங்கே ஒளிந்திருந்த அக்னியை கண்டுபிடித்து தூதுவர் பதவியில் அமர்த்தினார்கள் தேவர்கள். இதனால் கோபம் கொண்ட அக்னி, அதாவது மீன்களின் மேல் கோபம் கொண்ட அக்னி, மீன்களே, தேவர்கள் என்னை பிடிப்பதற்கு நீங்கள் காரணமாகிவிட்டீர்கள் தானே. இதற்கு தண்டனையாக கோல் சொல்லிகளான உங்களை, அதாவது உங்கள் இனத்தை மனிதர்கள் வலை வீசி பிடித்து கொள்ளுவார்கள் என்று சாபமிட்டு விட்டார். அதிலிருந்துதான் மனிதர்கள் வலை வீசி மீன்களை பிடிக்க தொடங்கியதாக கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படி அக்னியிடமிருந்து சாபத்தை பெற்ற மீன்கள் அந்த சாபத்திலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று, அதாவது காக்க வேண்டும் என்று மகாலட்சுமியிடமும் திருமாலிடமும் வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் உண்மையைத்தானே சொன்னோம், பொய் சொல்லவில்லையே, அப்படி இருக்க எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்டன மீன்கள். அதற்கு எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நடந்ததை அப்படியே கூறுவது தவறு, அது வாய்மையல்ல. அனைத்து உயிர்களுக்கும் எது நன்மை பயக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்வதற்கு தான் வாய்மை என்று பெயர். நம் திருவள்ளுவர் கூட கூறியிருக்கிறார் தானே, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதனால் நீங்கள் உண்மையை பேசியிருந்தாலும் அக்னியை காட்டிக் கொடுக்க போல் சொன்னது தவறான செயல்தானே என்றார் திருமால். அப்போது பிராட்டியார், மகாலட்சுமி பிராட்டியார், சுவாமி, இந்த மீன்கள் நீங்களே கதி என்று உங்களிடம் வந்துள்ளன. அதனால் மீன்கள் செய்த பிழையை சுட்டி காட்டுவதை விட்டுவிட்டு மீன் இனத்துக்கு பெருமை உண்டாகும்படி நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமானிடம் கூறினாள் தேவி. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் திருமால். அதையும் நீயே சொல் என்று சொன்னார். நீங்கள் ஒரு பெரிய மீனாக அவதாரம் செய்யுங்களேன். அப்படி செய்தால் பெருமாளின் அவதாரம் என்று கருதி மக்கள் மீன்களை மதிக்கத் தொடங்குவார்கள் தானே என்று சொன்னாள் தேவி. அதனால் மகாலட்சுமியின் ஆலோசனைப்படி திருமாலும் மீன் வடிவில் மத்ஸ்யாவதாரம் செய்தார். முன்னால் மீன்கள் செய்தது போல நடந்த உண்மையை மட்டும் பேசாமல் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை பயக்கும் உண்மைகளாகிய வேதாந்த ரகசியங்களை சத்தியவிரத மன்னனுக்கு உபதேசம் செய்தார். இப்படி வெறும் உண்மையை பேசாமல் மிக சிறந்த நன்மை பயக்கும் உண்மையை மத்ஸ்யமூர்த்தி பேசியதால் மக்கள் மீன்களை மதிக்கத் தொடங்கினார்கள். பாண்டிய மன்னர்களும் தங்கள் கொடியில் மீன் சின்னத்தை வைத்தார்கள். அதே பாண்டிய நாட்டில் நம்மாழ்வாரை அவதரிக்க செய்தார் திருமால். மறைபார்க்கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து துறைபால் படுத்தே தமிழாயிரத்தின் சுவையமுதம். இந்த பாடலுக்கு ஏற்ப தமது நாவையே மத்தாக கொண்டு
கடினமான வடமொழி வேதமெனும் கடலை கடைந்து திருவாய்மொழி என்னும் எளிய இனிய தமிழ் அமுதை அடியார்களுக்கு நம்மாழ்வார் வழங்கினார். இந்த உயர்ந்த உண்மைகளையும் இரகசியங்களையும் அடியார்களுக்கு மத்ஸ்ய புராணம் மூலமாகவும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி மூலமாகவும் வெளியிட்ட மத்ஸ்யமூர்த்தி சத்ய என்று அழைக்கப்படுகிறார். சத்ய என்றால் அடியார்களிடத்தில் உண்மையாக இருப்பவர் என்று பொருள். இந்த 213வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் வாழ்வில் எப்போதும் உண்மையிலிருந்து வழுவாதபடி எம்பெருமான் அருள் புரிவார். நாமம் 214. ஓம் சத்ய பராக்கிரமாய நமக. இந்த நாமத்தில் பகவானின் மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.